நாடி சுத்தி செய்யும் முறை. பெருமக்களே, இந்த மூச்சு இருக்குது தானே, இது உள்ள போயிட்டு உள்ள வருது, உள்ள போயிட்டு இப்படி வெளியில வருது. இத என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கட்டை விரலை கொஞ்சம் நல்லா விரப்ப அப்படி நீட்டி வச்சுக்கோங்க. மீதி இந்த விரலை மீதி இந்த நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல், இதை மூன்றையும் நேராக நீட்டி வைத்துக் கொள்ளுங்கள். சுட்டு விரலை இப்படி மடக்கி இது போன்று வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? இப்போ இந்த கட்ட விரலோட இந்த பகுதியை வலது பக்க நாசியை, இதுதான் வலது பக்க ஓட்டை. ஓகே, இது இடது பக்க நாஸ்ட்ரல். வலது பக்க இந்த நாசியை அடைத்துக் கொள்ளுங்கள். இப்படி அடைத்து கொண்டு இதற்கு முன்பாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலி இதை பண்றதுக்கு முன்பாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மூச்சை கொஞ்சம் நல்லா உள்வாங்கி வெளியில விட்டுக்கோங்க. இது ஒரு 2-3 தடவை கூட பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா உள்வாங்கி வெளியில விட்டு நல்ல அடி வைத்த உள்ள இழுத்து நல்ல மூச்சை வெளியில கம்ப்ளீட்டா இழுத்த இந்த ஸ்டேஜ்ல இருந்துக்கோங்க. கம்ப்ளீட்டா இப்போ வந்துட்டு நீங்க எல்லா மூச்சையும் வெளியில விட்டுட்டு இருக்கிறீங்கல்ல, கம்ப்ளீட்டா எல்லா மூச்சையும் வெளியில விட்டுட்டீங்க. அடிவயிறு உள்ளே இருக்கிறது. சரியா? இந்த ஸ்டேஜ்ல இதை இப்படி வச்சுட்டு மெதுவாக இடது நாசி வழியாக மூச்சை உள்ளே இழுங்கள். மெதுவாக உள்ளே இழுங்கள். மெதுவாக உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை இழுங்கள். 4 நொடி தான் உங்களால் இழுக்க முடியுது. அதுக்கப்புறம் மூச்சு திணறுது அப்படின்னு சொன்னா 4 நொடியில் உள்ளே இழுத்துக் கொள்ளுங்கள். சரியா? மெதுவாக உள்ளே இழுத்து 4 நொடியில் உள்ளே இழுத்து கொண்டு அடுத்த கட்டமாக இந்த மோதிர விரல் இருக்கு தெரியுமா, இந்த மோதிர விரலையும் இந்த சுண்டு விரலையும் ஒன்றாக இது போல் இணைத்து இந்த நடு விரலையும் ஆள்காட்டு விரலையும் நேராக வைத்துக் கொண்டு இந்த 2 விரல்களால் இந்த இடது பக்க நாசியை அடைத்து கொண்டு இப்படி இது போன்ற அடைத்து கொண்டு பாருங்க. அது ஒரு மாதிரி ஸ்லைடிங்கா வச்சு கரெக்ட். அப்பதான் ஒரு துளி கூட இந்த ஓட்ட வெளியே காத்து வெளியில வந்துடக்கூடாது. இதை அடைத்து கொண்டு நீங்கள் இது வழியாக உள்ளிழுத்த காற்றை வலது நாசி வழியாக மெதுவாக இப்ப நீங்க 4 செகண்ட்ல உள்ளிழுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 8 செகண்ட்ல ரொம்ப மெதுவா உள்ள இழுக்கிறது கூட, ஏன்னா வெளியில இருக்கிற ஆக்சிஜனை தான் நீங்க உள்ள இழுக்கிறீங்க. உள்ள இழுக்கிறது கூட கவான்னு உள்ள எடுத்துடலாம். அந்த ஆக்சிஜனை கஞ்சத்தனமா தான் வெளியில விடணும். நான் உன்னை விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கஞ்சத்தனமான கொஞ்ச நேரம் என் உடல்லையே இரு அப்படின்னு தான் மெதுவா வெளியில விடணும். நீங்க 4 வினாடிகள் உள்ளிழுத்து கொண்டால் அப்படியே நடுவுல கொஞ்சம் கூட தம் கட்டிடக்கூடாது. நீங்க உள்ள இழுத்த அடுத்த வினாடியே இதை அடைத்து கொண்டு அப்படியே மெதுவாக மிக மிக மெதுவாக 8 வினாடிகள் 1:2 விகிதம் 1:2 அப்படிங்கிற இந்த ப்ரொபோர்ஷனை மனசுல வச்சுக்கோங்க. முதல்ல 2 செகண்ட் உள்ள இழுத்துக்கோங்க, 4 செகண்ட் வெளியில விடுங்க. ஓகே, அடுத்த நாள் வந்துட்டு மறுபடியும் 2 செகண்ட் உள்ள இழுத்து 4 செகண்ட் வெளியில விட்டு பாருங்க. உங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தா கொஞ்சம் கூட்டலாமா, 3 செகண்ட் உள்ள இழுத்து 6 செகண்ட் விடலாமா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் செய்யுங்க. ஒரு கட்டத்தில் 8 செகண்டுக்கு உள்ள இழுத்து 16 செகண்ட் வரை உங்களால் மெதுவாக விட முடிகிறதா? இப்படி இங்கே உள்ள இழுத்து இப்படி வெளியே விட்டு அந்த வெளியே விட்ட அதே இடத்தில் முழுமையாக வெளியே விட்டு விட்டீர்களா, 16 நொடிகள் வெளியே விட்டவுடன் வயிறு உள்வாங்கி இருக்கும். நீங்கள் எல்லா மூச்சையும் வெளிவிட்டு இருப்பீர்கள். அப்படியே அதே இடத்தில் மூச்சை உள்ளிடுங்கள். 8 வினாடிகள் உள்ளிடுங்கள். இப்பொழுது இப்போ இந்த மூக்கு வழியாக தான் வெளியில விட்டுருக்கீங்க. சரியா? அதே மூக்கு வழியாக உள்ளே இடுங்கள். 8 வினாடிகள் உள்ளே இழுத்து இந்த மூக்கை அடைத்து கொண்டு 16 வினாடிகள் வெளியே விடுங்கள். இங்க இழுத்து இங்க வெளியில விட்டீங்க, அதுலயே இழுத்து இப்படி விட்டீங்க தெரியுமா? இதுதான் ஒரு சைக்கிள் ஆஃப் நாடி சுத்தி. இதுதான் ஒரு நாடி சுத்தியின் ஒரு வட்டம். இந்த இடத்தில் தான் முடிவு பெறுகிறது. இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் கண்மணிகளே. இந்த ஒரு வட்டத்தை ஒரு நாளைக்கு குறைஞ்சது உங்களால 10 செய்ய முடியுமா? 10னா வந்துட்டு உங்களுக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எனக்கு வந்துட்டு முதல்ல எனக்கு 5 தான் கொஞ்சம் முடிந்தது. அதுக்கு மேல வந்து ஒரு மாதிரி மூச்சு திணற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி உங்களுக்கே தெரியும், இன்னும் என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தெரியும். அப்படி நிப்பாட்டிங்க, போதும் அது போதும்.
ஆனா உங்களுக்கே தெரியும் ஒரு 10 நாள் கழிச்சு என்னடா 5 செய்யறதுக்கு வந்துட்டு இப்படி ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்துச்சு, இப்ப பாருங்க 8 செய்யறோம் அப்படின்னு ஒரு 10 நாள் கழிச்சு உங்களுக்கே தெரியும். ஒரு 20 நாள் கழிச்சு நீங்க 10 பண்ணுவீங்க. இப்படி நீங்க தொடர்ந்து செய்ய 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 ஒரு 6 மாதத்தில் உங்களால் 50 பண்ண முடியும். நிச்சயமாக 50. பொறுமை அதெல்லாம் விடுங்க, டிவி எல்லாம் ஐயோ, அதாவது உங்களால உட்காரணும், நீங்க உட்கார்ந்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. இல்லை எனக்கு அவ்வளோலாம் பொறுமை இல்லை, என்னங்க நீங்க 50 பண்ண சொல்றீங்க, 50 பண்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுது, எனக்கு அவ்வளோ வேலை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இதுக்காக நான் 1 மணி நேரம் ஒதுக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அப்போ நீங்க அந்த வேலையெல்லாம் பார்க்கலாம். இல்லை, இதுக்காக ஒரு டெடிகேஷன் கண்டிப்பாக வேண்டும். அப்படி இருந்தது என்றால் தான் இந்த ஆன்மீகத்தில் நான் ஒன்று கேட்குறேன், எனக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வரும் பொழுது அது முக்கியமா இது முக்கியமா என்று தோன்றும். இதுதான் முக்கியம். நான் பிறந்ததே இந்த ஆன்மீகத்திற்காகத்தான். என்னுடைய வேலை எனக்கு முக்கியம் அல்ல, பைசா முக்கியம் அல்ல, வேறு எதுவுமே முக்கியம் அல்ல, ஆன்மீகம் தான் முக்கியம். இந்த வாழ்க்கையில் இந்த பிறவியிலேயே இதுதான் முக்கியம் என்ற ஞானம் யாருக்கு வருகிறதோ அவர்களுக்கு மற்ற வேலைகள் சேச்சா இதுதான் முக்கியம் இதுதான் முக்கியம் என்று உட்கார தோன்றும்.